Hi friends, இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். Hi friends, நாம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா பஜாஜ் பர்சனல் லோனை எப்படி வந்து உங்க மொபைல் ஃபோன் மூலமாவே அப்ளை பண்ணி within 10 minutesல வந்து பாத்தீனா உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்க்கு லோன் அமௌண்ட் எப்படி வர வைக்கிறது அத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீனா இந்த வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் கொடுத்திருக்கேன். சோ அத கிளிக் பண்ணோனே டைரக்டா இந்த பேஜுக்கு வந்துருவீங்க. சோ இந்த பேஜ்ல ஃபர்ஸ்ட் ஒரு மூணு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. ஒரு மூணு டேர்ம்ஸ் லோன் கொடுத்திருப்பாங்க. ஒன்னு வந்து ஃப்ளெக்ஸி டேர்ம், இன்னொன்னு பாத்தீனா ஃபிக்ஸ்ட் ஹைபிரிட், மூணாவது பாத்தீங்கன்னா டேர்ம் லோன். நாம எப்பவும் எடுக்கிறது பாத்தீங்கன்னா டேர்ம் லோன் தான். ஸோ அந்த டேர்ம் லோன் காலத்தை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மேலே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா என்டர் லோன் அமௌண்ட்னு போட்டு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் கீழே கொடுத்துருப்பாங்க 20,000 50 lakh வரைக்கும் உங்களுக்கு லோன் எடுக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் லோன் தேவையோ ஸோ ஜஸ்ட் அந்த காலத்துக்குள்ள நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு கீழே சூஸ் யுவர் லோன் டென்சர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா மந்த் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் மேலே வந்து இப்போ 20,000 என்டர் பண்ணீங்கன்னா அந்த 20,000 எத்தனை மாசத்துல பே பண்ணுவீங்கிற அப்படிங்கிறத தான் அந்த காலம் வைஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 12 மாதம் இல்லைனா 24 மாதம் இல்லைனா 96 மாதம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை பே பண்ணிக்கலாம். மாதம் அதுக்கான இஎம்ஐ எவ்வளோங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணும்போது கீழே காமிப்பாங்க. வெயிட் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நானும் என்னோட குழந்தையை சேர்ந்து யூடியூப்லையும் ஃபேஸ்புக்லையும் வீடியோ பிளாக்ஸ் போடுறேன். ஸோ மறக்காமல் அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ அதை கிளிக் பண்ணி மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 96 கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து அது மாதம் எவ்வளோ பே பண்ணணும், ஸோ டோட்டலாக இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸையும் காமிப்பாங்க. ஸோ இந்த அமௌண்ட் உங்களுக்கு ஓகே, இத்தனை மந்தில் நான் பே பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளைங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த அப்ளை ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் என்டர் பண்ண ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர், அதாவது ஆதார் கார்டோட லிங்காக இருக்க மொபைல் நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா அதில் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ என்டர் பண்ணிட்டு கெட் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி மெசேஜ் வரும். ஸோ அந்த ஓடிபி மெசேஜை அதில் பார்த்து டைப் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ வெரிஃபை பண்ணோடனே சப்மிட் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்கலி நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ என்னென்னா உங்களுடைய ஃபுல் நேம், அது வந்து பேன் கார்டில் எப்படி உங்களுடைய ஃபுல் நேம் இருக்கோ அதே மாதிரி தான் இதில் என்டர் பண்ணணும். பேன் கார்டை பார்த்து இதில் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயிலா ஃபீமேலா, உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு நம்பரு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட செலக்ட் யுவர் எம்ப்ளாய்மெண்ட் டைப் கேட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து சேலரி பர்சனாக செல்ஃப் எம்ப்ளாய்னு கேட்டிருப்பாங்க. அதில் வந்து எதை வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மாதம் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து உங்களுக்கு சேலரி போடுவாங்கன்னா நீங்கள் வந்து சேலரி பர்சன்ட் போடுங்க. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக கையில் தான் சேலரி வாங்கினா செல்ஃப் எம்ப்ளாய்டு கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்கள் போஸ்டல் பின் கோடு கேட்பாங்க. உங்களுடைய போஸ்டல் பின் கோடை வந்து அதில் டைப் பண்ணி போஸ்ட் பின் கோடை அதை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே ஒரு 2 செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துவோங்க. ஸோ கண்டினியூ கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் வெரிஃபிகேஷன் கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இப்போ நீங்கள் சேலரி அக்கௌண்ட் வச்சு சேலரியை வந்து செலக்ட் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்க எம்ப்ளாய்மெண்ட் டைப்பில். ஸோ உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வர இன்கம் டீட்டெயில்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அது எப்படின்னா உங்களோட பேங்கை வந்து செலக்ட் பண்ண கேட்பாங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்கம் வெரிஃபிகேஷனில் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போக வேண்டியிருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பேங்க்கில் வந்து நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்டினியூ கொடுக்கணும். ஸோ கண்டினியூ கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி மெசேஜ் வரும். ஸோ அந்த ஓடிபி மெசேஜை பார்த்து அதில் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரொசீட் கொடுக்கணும். ஸோ ப்ரொசீட் கொடுத்தோடனே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டோட ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி அவங்க சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆயிரும். அதாவது அவங்களுக்கு வந்து வெரிஃபை ஆயிரும். ஸோ அதை செக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆஃபீஸ் அட்ரஸ் டீட்டெயில், நீங்கள் எந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த ஆஃபீஸோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பின்கோடோட ப்ராப்பராக வந்து அதில் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணிவிட்டு நீங்கள் கண்ணி கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வெரிஃபை ஆகிட்டு உங்களுக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி வந்திருக்கு, எத்தனை மாதம் வரைக்கும் பே பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாகவே அவங்க காமிப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே அப்படிங்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேர்ம் லோன் எந்த லோன் கேட்டகரியோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோனோட சம்மரி டீட்டெயில்ஸை வந்து பார்க்கணும். ஸோ எல்லாமே பார்த்து உங்களுக்கு மந்த்லி எவ்வளோ இஎம்ஐ பே பண்ணணும், எவ்வளோ சேங்ஷன் ஆகிருக்குங்கிறத ப்ராப்பராக பார்த்து அதில் ப்ராசஸிங் ஃபீஸ் எவ்வளோ போட்டிருக்காங்க, ஸ்டாம்ப் டியூட்டி எவ்வளோ போட்டிருக்காங்க, ப்ரோக்கரேஜ் அந்த மாதிரிப்பட்ட ஃபுல் டீட்டெயில்ஸை நீங்கள் செக் பண்ணி உங்களுக்கு ஓகேனா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ கண்டினியூ கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து நெக்ஸ்ட்டு கம்ப்ளீட் யுவர் கேஒய்சி அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போயிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். கீழே ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, டிக் பண்ணி நீங்கள் கண்டினியூ கொடுத்துவாங்க. ஸோ கண்டினியூ கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களோட
ஆதார் எண்ணை வந்து என்டர் பண்ண கேட்பாங்க. ஸோ இதில் வந்து உங்களுடைய ஆதார் எண்ணை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணால் உங்கள் ஆதார் கார்டில் லிங்காக இருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி மெசேஜ் வரும். ஸோ அதை டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டு வெரிஃபை ஆயிரும். ஸோ அதிலேயே எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ எல்லாம் ஓகே, எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் வந்து கன்டினியூ கொடுத்துக்கோங்க. ஸோ கன்டினியூ கொடுத்தோடனே உங்களுடைய கேவிசி வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து வெரிஃபை பண்ண கேட்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணணும். ஸோ இதில் எதுக்கு பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு, லோன் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு தான் இந்த பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. ஸோ இதில் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு, அதாவது உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், உங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட், உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்டா இல்லைன்னா கரண்ட் அக்கௌண்ட், அந்த டீட்டெயில்ஸ் வந்து அதில் ஃபில் பண்ணிட்டு நீங்கள் வந்து கண்ணி கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை வெரிஃபை ஆகிட்டு ஆட் ஆயிரும். ஸோ ஆட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுற பேஜ் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷனை வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து சப்மிட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ சப்மிட் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி அவங்களுக்கு உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிடுச்சு. வித்தின் 24 ஹவர்ஸுக்குள்ளே உங்களோட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இன்டிமேஷன் மெசேஜ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி உங்களோட ப்ராசஸ் வந்து சப்மிட் ஆயிடுச்சுன்னா அவங்க சைடில் வெரிஃபை பண்ணிவிட்டு வித்தின் மேக்ஸிமம் 24 ஹவர்ஸ் எல்லாம் போகாது, 1 or 2 ஹவர்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்குள்ளே இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ இவ்வளோ தான் மேட்ரு. சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பஜாஜ் பர்சனல் லோனாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோன் மூலமாக அப்ளை பண்ணி வந்து இந்த யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்குள்ள இருக்க லிங்கை கிளிக் பண்ணி டேரக்ட் இந்த பேஜுக்குள்ளே போய் இந்த லோன் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோஸ் வந்து வேறு ஏதாவது உங்களுக்கு ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு யாராவது தேவைப்பட்டுனா மறக்காமல் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுடுங்க. ஸோ நம்ம வீடியோ சேனல்ஸ் க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.